செருப்பால் அடிச்சாங்க. லோகேஷ் கனகராஜ் மனநிலை மருத்துவத்துக்கு அனுப்புன்னு ஒருத்தன் போட்டிருக்காரு. கேஸ் போட்டிருக்காரு. தமிழ்ல தான் சார் வைக்கணும். சிம்பிளா ஒன்று பண்ணாங்க. இது நாளைக்கு மாறிடும். வரி விலக்கு வேணுமா, வரி விலக்கு வேணுமான்னு வைனா எல்லா பேரும் தமிழ் வச்சிரும். அரணெல்லாம் புக் பண்ண மாட்டாங்க சார். இனிமே தான் புக் பண்ணுவாங்க. நான் ஓப்பன் பண்றேன், எப்படி புக் பண்ணுவாங்க எனக்கு தெரியாதா? உடனே அரணம் வந்துருச்சுடா, புக் பண்ணுவானா சத்தியமா வரணும் சார். அது சரியானா நிச்சயமா மக்கள் வருவாங்க. 400 கோடி படம் பண்றோம், நாங்க எப்படி 40 ரூபா டிக்கெட் விற்கிறதுன்னு கேட்டாங்கன்னா நீங்க வச்சுங்க. ஏன்னா அது ஓகே, நீங்க 400 கோடி படத்தை வச்சுக்கோங்க. அவங்க ஆக்சுவலா அதுக்கு கூட கொடுக்கணும் 40 ரூபா டிக்கெட். ஏன்னா ஏழை பால பாப்பா பாமர் மக்களும் தியேட்டருக்குள்ள வந்துருவாங்க சார். இந்த மால் வச்சுக்கிட்டு உள்ள 6 தியேட்டர் வச்சுக்கிட்டு நீ உள்ளே வேட்டி கட்டினா விட மாட்டேங்கிற, கையில் கட்டினா விட மாட்டேங்கிற, அதெல்லாம் ரொம்ப தப்பு சார். அதெல்லாம் எனக்கு எங்களுக்கே தெரியாது. யார் தியேட்டர் கொடுக்க போறான், எவன் கொடுக்க புரியுதா உங்களுக்கு? ஒரு தயாரிப்பாளர் கையில இல்ல, ஒரு வெளியீட்டாளர் கையில இல்ல, யாரு கையில சினிமா இருக்குன்னு புரிய மாட்டேங்குது. நாங்க உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க வேண்டியிருக்கு. இப்ப என் படம் எந்தல வருது, நானே புக் ஷோ பண்ணி பார்க்க வேண்டியிருக்கு. போட்டாங்களா, எத்தனை டைம் போட்டிருக்காங்க? 12 மணி டிக்கெட் புக் பண்ணுமா? நாங்க 2 பேர் தான் இருக்கோம். டிக்கெட் புக் பண்ணுமா? 30 ரூபா கொடுத்தா தான் வருவோம். கார்பரேட் சார், மேடையில் நான் பேசினது தான். பணக்காரர்கள் கைகள் போக போக பிரச்சனைகள் தான். கேட்டார்ல, ஏன் சார் ஒன்னா சேர்ந்து போராட இடத்துல செத்ததுக்கே போக மாட்டான். கடமே 1.5 கோடி ரூபா, 5 கோடி ரூபா ப்ரொமோஷன் சார். 300 கோடி படத்துக்கு இது பண்ணலாம். நான் எப்படி சார் பண்ணுவேன்? இதுவும் போய் சேரட்டும், மண்டையில ஏறட்டும், பார்க்கட்டும். கண்டென்ட் இருக்காது அப்புறம் சொல்லிட்டோம். ஏன்னா 2021 நிரூபிச்சிருச்சு சார். ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம என்ன பேசினாலும் ஜெயிச்ச முழுக்க புது டைரக்டர், எல்லா டைரக்டரும் புது டைரக்டர். அப்படியே லிஸ்ட் எடுத்தீங்கன்னா 10 பேரும் சும்மா காலர் தூக்கிட்டு நிற்கிறான். ஆனால் அவன் எவ்வளோ பாட்டு வந்திருப்பான். அந்த மாதிரி இன்னொரு 30 டைரக்டர் இருக்கான்றேன். நான் அந்த மாதிரி இயக்குநர்கள் இருக்காங்கன்றேன். பெரிய படம் என்ன ஜெயிச்சது? சின்ன படம் தான். நீங்கள் இப்போ சொன்ன கண்டென்ட் வந்து சின்ன படம் மட்டும் தான் கொடுத்துருக்கு. சின்ன படம் மட்டும் தான் மனிதன் பேசியிருக்கு. இந்த நேற்று கூட இன்னைக்கு கூட ஒரு பதிவு பார்த்தேன். லோகேஷ் கனகராஜ் மனநிலை மருத்துவத்துக்கு அனுப்புன்னு ஒருத்தன் போட்டிருக்காரு. கேஸ் போட்டிருக்காரு. எப்போ பார்த்தாலும் பொண்ணுங்களை கொலை பண்ணுறாரு. அவர் படத்தில் எந்த பொண்ணு வந்தாலும் கொண்டுறாரு. எப்போ பார்த்தாலும் ரத்தம் 2 லாரி வண்டி கட்டி ஏற்றிட்டு போயிட்டு இருக்காங்க பிளட்டை. எப்போ பார்த்தாலும் வெட்டு குத்தா இருக்கு. அவரை கொஞ்சம் தயவு செஞ்சு போய் மனநல மருத்துவர்கிட்ட போங்கன்னு ஒரு யாரோ ஒரு ஆள் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு. அப்போ உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? அப்போ ஒரு நிமிஷம், அப்போ பெரிய படம் வந்து இன்னைக்கு ஜெயிக்கவே இல்லை. எந்த படம் ஜெயிச்சது? எந்த படம் கண்டென்ட் கொடுத்தது? சின்ன படம் மட்டும் தான் கண்டென்ட் கொடுக்குது. சொல்லுங்க. சரி, இல்லை நான் ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா ஏற்றுக்க மாட்டேன். தமிழில் தான் சார். இப்போ இதுதான் பிரச்சனை. இப்போ எங்கே இப்போ அவன் தமிழில் போனால் வேற, மலையாள தமிழில் போனால் இல்லை மலையாள வேறு லாங்குவேஜ் போனால் அதுதான் நம்ம ஏற்கனவே பேசுகிறத பற்றி நினைக்கிறேன். தமிழில் தான் சார் வைக்கணும். சிம்பிளாக ஒன்று பண்ணாங்க. இது நாளைக்கு மாறிடும். வரி விலக்கு வேணுமா, வரி விலக்கு வேணுமான்னு வைனா எல்லா பேரும் தமிழ் வச்சிடும். தமிழை வர வைக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ போராட வேண்டியிருக்கு பாருங்க. தமிழில் தான் சார் வைக்கணும். வச்சிருக்கோம்ல தமிழையும். எவ்வளோ கௌதம் சார் எப்படி வைக்கிறாருங்க, செமையாக வைக்கிறாருல தலைப்பு. என்ன கேட்சியா இல்லையா? நான் தமிழில் மிரட்டுது, நல்லாவே இல்லை சார். தமிழில் வைக்கலாம் சார். நியாயம் சார், ரொம்ப சரி சார், ரொம்ப சரி, சத்தியமா சார். ஏபிசிலாம் இருந்தது சார், நல்லா இருந்தது. இப்போ ஃபார்மாலிட்டி தான் சார் இருக்குது. முன்னாடி அதுவும் இன்னைக்கு நீங்கள் புக் மை ஓப்பன் பண்ணுங்க சார். அரணை வந்து காலைல தான் ஓப்பன் ஆயிருக்கு. எல்லா டிக்கெட்டும் புக்கான். அரணெல்லாம் புக் பண்ண மாட்டாங்க சார். இனிமேல் தான் புக் பண்ணுவாங்க. நான் ஓப்பன் பண்ணுறேன், எப்படி புக் பண்ணுவாங்க எனக்கு தெரியாதா? உடனே அரணம் வந்துருச்சுடா, புக் பண்ணுவானா யதார்த்தம் தெரியும் நமக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கிற அந்த 40 ரூபா டிக்கெட் எல்லாம் ஃபுல்லாக இருக்குது. அது எப்படி ஃபுல்லாகும்? ஒரு தேட்டரில் இல்லை. நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ணுங்க, ஓப்பன் பண்ணி பாருங்கள். எல்லா தேட்டர்லையும் அந்த டிக்கெட் இல்லை. அப்போ கண் தொடைப்புக்கு பேருக்கு ஒரு 100 சீட் இருக்குன்னா 10 சீட்டில் போட்டுட்டு 90 சீட்டுக்கு 200 ரூபா டிக்கெட்டு. உண்மையுமே நான் பார்த்தேன் சார். 190 ரூபா 73 பைசான்னு ஒன்று இருந்தது. ரைட்டு, இந்த படத்துக்கு 100 வருவானா தெரில. சத்தியமாக அருமையான கேள்வி சார். சார் சீரியஸாக பண்ண நமக்கு ஏபிசி இருந்ததே சார். 100 ரூபா இருக்கும். 100 ரூபாவில் போனால் இன்னொரு பாக்ஸை வச்சுருப்பாங்க. 120 ரூபா 100 கொடுப்பாங்க. 40 ரூபா 30 ரூபா இருக்குன்னு படம் பார்த்தாங்கல்ல. சத்தியமாக வரணும் சார். அது சரியானா நிச்சயமாக மக்கள் வருவாங்க சார். அது சரியான பாயிண்ட் சார். கண்டிப்பாக செய்யணும். அதுக்கு அரசாங்கம் செய்தோ, தயாரிப்பாளர் அரசாங்கம் செய்தோ, இல்லை மானியம் கொடுத்து பண்ணுறாங்களோ, இல்லை சின்ன படத்துக்கு ஒரு ரேட்டு, பெரிய படத்துக்கு ஒரு ரேட் கண்டிப்பாக. இதுக்காக ஒன்றும் எல்லாம் நாங்கள் 400 கோடி படம் பண்ணுறோம், நாங்கள் எப்படி 40 ரூபா டிக்கெட் விற்கிறதுன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் வச்சுங்க. ஏன்னா அது ஓகே, நீங்கள் 400 கோடி படத்தை வச்சுக்கோங்க. அவங்க ஆக்சுவலாக அதுக்கு கூட கொடுக்கணும் 40 ரூபா டிக்கெட்டு. ஏன்னா ஏழை பாலை பார்ப்பான். ஒரு ரிக்ஷா ஓட்டுறவன், ஒரு மூட்டை தூக்குறவன் படம் பார்ப்பான் வந்து படத்தை. சரி, அதை கூட விடுங்க. சின்ன படத்துக்கு ரொம்ப அருமையான பாயிண்ட் சார். இந்த தருணத்தில் நான் சொல்லிக்கிறேன், கண்டிப்பாக அதை செஞ்சால் பாமர் மக்களும் தேட்டருக்குள்ள வந்துருவாங்க சார். இந்த மால் வச்சுக்கிட்டு உள்ள 6 தேட்டர் வச்சுக்கிட்டு நீ உள்ளே வேட்டி கட்டினா விட மாட்டேங்கிற, கையில் கட்டினா விட மாட்டேங்கிற, அதெல்லாம் ரொம்ப தப்பு சார். அதெல்லாம் அவன் படம் பார்க்க வைக்கிறதுக்கே செத்து சுண்ணாம்பு ஆக வேண்டியிருக்கு. இதில் நீ இதில் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு கோட் ஷூட்டாக போட்டு படம் பார்க்க போக முடியும்? பைத்தியக்காரத்தனமாக இருக்காது. நம்ம எப்படா தட்டு வச்சு வர வைக்கிறது நம்ம போராடுறோம். இவங்க உட்காந்துட்டு கதவை சாத்தினாங்கன்னா எப்படி சார் வருவாங்க? தெரியல சார். நான் என்ன கண்டிப்பாக எடுத்துகிட்டு போவேன். கண்டிப்பாக சண்டை போட்டு கூட்டு போவேன் சார். நான் நிற்கும்போது கூட்டணும் சண்டை போடுவேன். அப்படி இல்லைன்னா சண்டையாவது போடுவேன் சார். சண்டையாவது போடுவேன். வேட்டிக்கு ஏன் சம்மந்தம் சண்டை போடுவேன். அப்படி இல்லை அப்படின்னா அந்த இதை வேணா நான் விட்டுறேன் சார். பிரச்சனை இல்லை.
என்னங்க இதாங்க கொடுமை. இப்போ எங்களுக்கே தெரியாது யார் தேட்டர் கொடுக்க போறான், எவன் கொடுக்க, புரியுதா உங்களுக்கு? ஒரு தயாரிப்பாளர் கையில் இல்லை, ஒரு வெளியீட்டாளர் கையில் இல்லை, யார் கையில் சினிமா இருக்குன்னு புரிய மாட்டேங்குது. நாங்கள் உட்காந்து வேடிக்கை பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ என் படம் எந்தில் வருது, நானே புக் மை ஷோ பண்ணி பார்க்க வேண்டியிருக்கு. போட்டாங்களா, எத்தனை டைம் போட்டிருக்காங்க, 12 மணி. இப்படி தாங்க இருக்குது. பணம் போடுறது நம்ம, செலவு பண்ணுறது நம்ம, எல்லாம் கொடுக்குறது நம்ம. அவன் கொடுக்குறானா கொடுக்க மாட்டான்னு வேவு பார்க்க வேண்டியது. ஸோ அதனால் எனக்கே தெரியலங்க, பார்த்தாங்க முடிவு பண்ணு. ஆமாங்க, அந்த பேசினாரில் ஒருத்தர், நான் பேசல, அருண்காந்த்னு ஒருத்தர் பேசி வைரலாக போயிட்டு இருக்கேன். ரொம்ப அழகாக அவர் கேஸ் போட்டிருக்காரு நினைக்கிறேன் சம்திங். அதனால் அது குறித்து ரொம்ப டீலாக பேச முடியுமா தெரியல. ஏன் 2-3 பிளாட்ஃபார்ம் மட்டும் வச்சுக்கிட்டு காசு வாங்குறீங்கன்னு சொல்லி கேட்டார். ரொம்ப நல்ல கேள்வி. 2 கேள்வி கேட்டார். ஒன்று வந்து வாங்குற காசையும் ப்ரொடியூசருக்கு தர மாட்டேன்னு கேட்டார். ஒரு டிக்கெட் புக் பண்ணால் 30 ரூபா வருது, 30 ரூபா தேட்டருக்காரங்களும் புக் மை ஷோ எடுத்துக்கிறீங்க, யாரோட கண்டென்ட்டாக விற்கிறீங்கன்னு கேட்டார். ரொம்ப நியாயமான கேள்வி இல்லை அது. 30 ரூபா படம் என்னோடது, நான் 5 கோடி ரூபா படத்தை 10 கோடி ரூபா படத்தை கொடுப்பேன், நீங்கள் 2 பேரும் 30 ரூபாய் பிரிச்சுக்கிறீங்க, நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். ப்ரொடியூசருக்கு ஒன்றுமே வரல. யோசிச்சு பாருங்க சார், ஒரு 10 ரூபா ஒரு டிக்கெட்டுக்கு வந்தாலும் என்ன சார் ஆச்சு? திரும்பி பார்க்கும்போது ஒரு 20 லட்ச ரூபா வந்துடும் சார் அவருக்கு. அப்புறம் இன்னொரு கேள்வி வச்சார், ஏன் 2 பிளாட்ஃபார்ம் தான் இருக்கீங்கன்னு கேட்டார். சரியான கேள்வியில் அது. அதுக்கு ஒரு விளக்கம் சொன்னார் பாருங்க. இந்த சட்டம் வாங்கணும்னா நான் 10 பிளாட்ஃபார்ம் வாங்குவேன், நான் நினச்ச சைட்டில் போய் எதில் விலை கம்மியாக இருக்க வாங்கிப்பேன், நீங்கள் 2 பேர் தான் இருக்கீங்க ஒட்டுமொத்த டிக்கெட் வாங்குறதுன்னு கேட்டார். நல்ல கேள்வி. அதெல்லாம் நானும் அதை முன் வைக்கிறேன். இப்போ 10 பிளாட்ஃபார்ம் இருந்ததுன்னா 10 பேர் புக் பண்ணலாம்ல. இப்போ ஒருத்தன் 30 ரூபா சார்ஜ் போடுறான் சார், ஒருத்தன் 10 ரூபா போடுறான், மக்கள் அங்கே புக் பண்ணுவாங்கல்ல. அப்போ முடியாது. நீ டிக்கெட் புக் பண்ணுமா, நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம், டிக்கெட் புக் பண்ணுமா, 30 ரூபா கொடுத்தா தான் வருவோம். கார்பரேட் சார், மேடையில் நான் பேசினது தான். பணக்காரர்கள் கைக்கு போக போக பிரச்சனைகள் தான் சார். நம்ம டூரிங் டாக்ஸில் ஜாலியாக மண்ணை குச்சி படம் பார்த்துட்டோம் சார். எங்க சார் தயாரிப்பாளர் சங்கத்தில் போய் பேச மாட்டேன் என்ன சொல்லுவாங்க. இப்போ என் மெம்பர்ஷிப்பை கேன்சல் பண்ணுவாங்க, நீங்கள் பாருங்கள். சரி சரி, இதே மாதிரி எனக்கு நான் கூட்ட போவேன் சார். தான் சொல்கிறேன், என் மெம்பர்ஷிப் இருக்கான்னு பார்ப்போம். என் மெம்பர்ஷிப் இருந்து இவர் பிரியும் போது எங்கள் தயாரிப்பாளர் சங்க உறுப்பினரே இல்லைன்னு சொல்ல வாய்ப்பு இருக்குது. இந்த ஆள் ரொம்ப பேசுகிறாருன்னு உள்ளே வந்தால் தானே பேசுவேன். என் மெம்பர்ஷிப்பே தூக்க வாய்ப்பு. ஏன்னா இப்போ தான் சார் புக் பண்ணேன், நான் படம் இப்போ தானே பண்ணுறேன், இப்போ தான் புக் பண்ணியிருக்கேன். போனால் பேசுவேன் சார், போனால் கண்டிப்பாக பண்ணலாம் சார், கண்டிப்பாக பண்ணலாம். 100% இருக்கும், 100% இருக்குது சார். தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் திரையரங்கங்களுக்கும் இந்த கார்பரேட் நிறுவனங்களுக்கும் இந்த இவங்கெல்லாம் இல்லாமல் எப்படி சார் நடக்குது? சரி, ஆமாம் சார். என்ன சார் பண்ணுறது? இங்கே இவங்களுக்குள்ளே ஒத்துமை இல்லை சார். தயாரிப்பாளர் சங்கமே 4 இருக்குது சார். இதுதான் சார் பிரச்சனை. அங்கே 4 இருக்கு. நீங்கள் பாரதிராஜ் சார் கோச்சிட்டு அவரும் ஆரம்பிச்சிருக்காரு, டி ராஜேந்தர் தோத்துறாரு அவரும் ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. உங்களுக்கு புரியுதா சார்? சாம்பரில் அங்கிட்டு ஒன்று இருக்குது, தயாரிப்பாளர் சங்கம்னு ஒன்று இருக்குது. இவங்களே ஒன்று இப்போ இதில் யார்கிட்ட போய் பேசுங்க? இவர் இங்கே இருக்கார் அங்கே இருக்கார் சார். நான் சொல்கிறேன் புரியுதா சார்? யூஸ் இல்லை சார். இன்னொரு விஷயம் தெரியுமா சார், அந்த சங்கத்தில் எனக்கு தெரிஞ்சு படம் பண்ணுறவங்களே கம்மி தான். அது ஒரு காமெடி. அதுக்கு தான் நடப்பு தயாரிப்பாளர்னு ஒரு குரூப் தனியாக வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு சங்கம் பதிவு பண்ணல அவரு. என்ன சார் சொல்றீங்க? பேர் மட்டும் வச்சிருக்காரா? ஆரம்பத்தில் அனௌன்ஸ்லாம் பண்ணாரா சார்? தகவல் மட்டும் கொடுத்தாரா? நான் சங்கம் ஆரம்பிக்க போறேன்னு சொன்னாரா? சொன்னார் சார், ப்ரெஸ் மீட்ல கொடுத்தாரு. பேர் ஏதோ வச்சாரு சார். அவர் பேர் சொல்றேன் சார், உங்களுக்கு சொன்னாரு. ஆமாம் சார். இவ்வளோதான் சார், இவ்வளோதான் சார், அவ்வளோதான். இப்போ இவர் கேட்டார்ல, ஏன் சார் ஒன்றா சேர்ந்து போராடுற இடத்துல செத்ததுக்கே போக மாட்டான், ஃபங்க்ஷனுக்காக வர போகிறாங்க, ஒன்றும் பண்ண முடியாது சார். கண்டிப்பாக வரலாம் சார், அவருக்கெல்லாம் வரணும் சார். அவர் இல்லைன்னா இந்த நடிகர் சங்கமோ இல்லை இந்த கட்டமைப்போ இல்லை சார். ஒரு மிகச்சிறந்த ஒரு தலைமை பண்போட அவர் அரசியல் விட்டுருங்க. சினிமா இருந்த வரைக்கும் நல்லா இருந்துச்சு அவர். ஏன்னா நமக்கு தெரியும், சினிமா இருந்தவங்களுக்கு தெரியும், அவர் இருந்த வரைக்கும் எவ்வளோ ஒரு லீடர்ஷிப்போட கொண்டு போனாருன்னு தெரியும். கண்டிப்பாக அதுக்கான ஒரு மரியாதையை நம்ம வந்து செஞ்சுருக்கணும். பேர் வைக்கலாம்னு அதான் சொல்கிறேன்ல சார். நம்ம வந்து இருக்கும்போது திட்டிடுவோம் சார், செத்து 2 நாளைக்கு மாலை போடுவோம் சார், அடுத்து 3 நாள் இன்னொருத்தர் திட்டப்படுவோம். பாரதியார் காலத்துலேருந்து இதுதான் வழக்கம். பாரதியார் காலத்துல இதான் வழக்கம். அவன் குடியாரண்டா குடிச்சிரு பாண்டிச்சேரி கடையில் உளுந்து கிடக்காண்டான்ட்டு இங்கிட்டு திரும்பினா பாரதி இன்னைக்கு பாரதி கவிதை உலகின் நாயகன். அவன் சாப்பாடு வெள்ளாமல் செத்து போனான்.
நீங்க இவ்வளவு சொல்றீங்க. சரிங்க. அதே கேப்டன் இதுக்கு தான் வந்து விஜய் போறாரு. செருப்பால் அடிச்சாங்க. அவமானப்பட்டு செருப்பால் அடிக்கிறாங்க. அடுத்ததான் சார் நானே சொல்லலாம்னு வந்து நீங்களே சொல்லிட்டீங்க. அதுவும் வருந்தத்தக்கது தான் சார். அப்ப எந்த அளவுக்கு நம்மளுடைய நாகரிகம் இருக்கு பாருங்களேன். எந்த அளவுக்கு நம்ம நாகரிகம் இருக்கு பாருங்க. ஒரு நிகழ்ச்சிக்கு போறாரு. எனக்கு தெரிஞ்ச அவர் எல்லாத்துக்கும் போயிடுறாரு. அவர் என்னதான் விமர்சனத்தை உள்ளாக்குனாலும் எங்க இருந்தாலும் பிடிச்சவர் வந்து அவர் ஒரு விஷயத்தை கரெக்டா இருக்காரு சார். அதெல்லாம் மதிக்கணும் அந்த விஷயத்துல. ஆனா தெருப்பத்துக்கு அடிச்சா என்ன பண்றது? பேசினார். லண்டன்ல இருந்தா எங்க இருந்தாரு? இல்ல கண்டனம் சார். அது கண்டிப்பா கண்டிக்கணும் சார். அவர் மாதிரி ஒரு என்ன சொல்றது, எல்லா சினிமா சார்ந்த விஷயங்களுக்கும் குறிப்பா இது போன்ற விஜயானி எல்லா விஷயத்துக்கும் போய் நிக்கிற மனுஷன் சார் அந்த ஆளு. இப்ப கூட தூத்துக்குடி யார் சார் போனா? இதெல்லாம் மறந்துட்டு அடுத்த நிமிஷம் அந்த ஆள் மனுஷன் போயிட்டு எல்லாருக்கும் யாருக்கு கொடுக்குறாரு கொடுக்கல சார். அங்க ஒரு 1000 பேர் நல்லா இருந்தாங்க. ஒரு விஷயம் செஞ்சுட்டு இருக்காரு. அது அவர் அரசியலுக்கே கூட வரட்டும், பரவாயில்ல, வந்து நல்லதானே செய்ய போறாரு, வந்து இறங்கி பண்ணிட்டோம். நான் அதெல்லாம் வரவேற்பேன் சார். கண்டிப்பா கண்டனம் சார். அது தவிர இப்போ என்ன தெரியுமா சார் ஆகும்? இதை பார்த்து இவர் கேட்ட கேள்வி தான். அப்போ இன்னும் சூர்யா மாதிரி நீங்க வரலான்னு நீங்க இன்னும் வரவே மாட்டாங்க. என்னடா போனா செருப்பால் அடிக்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பான, நமக்கு ஒரு நாகரிகம் இல்லைன்னு அர்த்தம் சார். அது ஊருக்கே தெரியுமா சார்? அவர் விட்டுருங்க சார். போண்டாமணிக்கு ஒன்றும் பண்ணல. நீங்க அவர்கிட்ட போறீங்க. அவரையாவது வந்து பிரச்சனை இருந்தது, எதிர்ப்பு இருந்தது அவருக்காது. ஏன்னா வீட்டுக்கு முன்னாடி வண்டி நிறுத்தினா அது என்னன்னு ஒரு பஞ்சாயத்துலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மனுஷன் கூட நடித்த மனுஷன் எவ்வளோ பண்ணியிருக்கிறாரு. என்ன சார் ஒரு 10,000 கொடுத்துக்கலாமா சார்? பாலா ஓடிப்பி பண்ணுறாப்புல ஒரு தம்பி சார். அதாவது திருக்குறளை சொல்ல இனம் இனத்தார் காணப்படும், அவ்வளோதான் சார். அவ்வளோதான். அதெல்லாம் சரி. ஆமா சரி, அது நல்ல கேள்வி சார். விளக்கம் கொடுத்தலாம். அது பண்ணதான் செய்வாங்க. இன்னொரு விஷயம், இப்போ எப்படி நமக்கு வந்து ஒரு படத்துக்கு பிஆர் இருக்காங்களோ, இப்போ நம்ம போல சார், நம்ம உட்காந்து 300 பேருக்கு ஃபோன் பண்ணி அமலா சாதிக்கெல்லாம் பேசிட்டா இருக்க முடியும் சார். நீங்கள் உங்களுக்கு தெரியல, படம் ஓடிட்டு இருக்கிறோம். எப்படி ஒரு படத்துக்கு இப்போ நம்ம படத்துக்கு எப்படி போன் நின்று தாங்கி பிடிச்சி கொண்டு போகிறாப்லையோ அந்த மாதிரி இதுக்கு வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியா ப்ரொமோஷன் இருக்காங்க. அவங்க தான் வந்தாங்க சார், உங்கள் படத்துக்கு நாங்கள் சோசியல் மீடியா ப்ரொமோஷன் பண்ணி தரோம். சரி, ஓகே, ஏங்க நல்ல விஷயம் தானேங்க. ஜெயிலரில் பார்த்தீங்கன்னா பாட்டு சூப்பராக ஹிட் ஆச்சு. ஆமாங்க, உங்கள் பாட்டு நல்லா இருக்கு, ஹிட் ஆகிடும், ரைட்டு, வாங்க என்ன சொல்லுங்கள் அப்படின்னு வரும்போது அந்த வடிவேல் கிட்ட ஒரு அட்ரஸ் கேட்பானே, அப்படி கொடுத்தா அப்படி பதற வரல. அப்படி பதறனா என்னத்துக்காரு? ஏன்னா எங்களுக்கு ஓவராலாக வந்தது சார். நான் அதை மட்டும் தான் சொன்னேன். 1 கோடி மட்டும் தான் சொன்னேன். ரீல்ஸ் மட்டும் ஓவராலாக 5 கோடி வந்தது சார். ஓவரால் ப்ரொமோஷன் இன்ஸ்டா ரீல்ஸு, ஃபேஸ்புக், யூடியூப்க்கு ரீல்ஸுக்கு செப்பரேட் ப்ரொமோஷனு, அது தனி. போஸ்ட்லாம் போடுறோம் இல்லையா, அது தனி. அப்புறம் வால் போஸ்டரு, கட் அவுட்ஸு, பேனரு, இன்னும் டிஜிட்டல் மீடியா எல்லாம் எடுத்துட்டிங்கன்னா படம் 1.5 கோடி ரூபா. இந்த வடிவேல் சொல்லுவார்ல, பஸ்ஸு டிக்கெட் 5 ரூபா, பூ 30 ரூபாடா, அந்த மாதிரி படமே 1.5 கோடி ரூபா, 5 கோடி ரூபா ப்ரொமோஷன் சார். 300 கோடி படத்துக்கு இது பண்ணலாம். நான் எப்படி சார் பண்ணுவேன்? நான் கேட்பனே மாட்டேண்ணா. வெறும் 10 பேர் இப்போ நான் ரீல்ஸ் கொடுத்துருந்தேன்னா 25 லட்ச ரூபா கொடுங்கண்ணா. எப்படி தான் இருக்கணும்? அப்போ நான் திட்டு தான் சார் செய்வேன். கோவம் சார். இப்போ பொங்கல் வருது சார், பஸ் டிக்கெட் போவீங்க, 300 ரூபா போகிற பஸ் 4000 ரூபா சொல்லுவான். நம்ம என்ன கேட்போம்? ஏன்டா கொள்ள அடிக்கிறீங்க, அறிவில்லாடா, நியாயமாடா, அதெல்லாம் திட்டுவீங்களா சார்? நானும் அப்படி தான் சார் திட்டினேன்.